இங்க நம்ம ஹீரோ மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்திருப்பான். சென்னையை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. மதுரையில இருக்கும்போது சென்னையில வாடகைக்கு வீடு பார்த்துட்டு தான் கிளம்பி வந்திருப்பான். அந்த வீட்டான வந்து இறங்குறான். அப்ப வெளியே இருக்க அயன் பண்றவரு 2 பொம்பளை பசங்க வீடு பார்க்க போனாங்கன்றத சொல்றான். இதை கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு பதறி போய் வீட்டுக்குள்ள ஓடுறான். ஹவுஸ் ஓனரே இவங்க 2 பேரும் உட்கார வச்சு டாப் டு பாட்டம் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ பாக்குறாங்க. நம்ம ஹீரோ நெத்தில திருநீர்லாம் வச்சுட்டு ரொம்ப பக்தி பழமா உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே அந்த பொண்ணுங்களை பாக்குறாங்க. கையில டேட்டூலாம் போட்டு ரொம்ப மாடல்கள் மாதிரி இருக்காங்க. 2 பேர்கிட்டயுமே சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அந்த 2 பேருமே இல்லன்னு சொல்லிடுறாங்க. லவ் ஏதாச்சும் பண்றீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அந்த பொண்ணுங்களோ அதெல்லாம் எதுவும் செட் ஆக மாட்டேங்குதுன்றத சொல்றாங்க. அந்த பையனும் அதெல்லாம் பத்தி எனக்கு ஐடியாவே இல்ல அப்படின்றத சொல்றான். அப்பன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு கால் வருது. சரின்ட்டு எழுந்து போறா. பார்த்தா பாக்கெட்ல சிகரெட் இருக்கு. மட்டும் இல்லாம பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கப்ப ஹவுஸ் ஓனர் அசிங்கமா திட்டிடுறா. அதை கேட்டதுமே அவங்க 2 பேரும் திட்டி அனுப்பி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு அந்த வீட்டோட சாவியும் கொடுத்துடுறாங்க. நம்ம ஹீரோ இப்போ அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வீட்டு சேவை வாங்கிட்டுன்றத சொல்றான். அவன் ஃப்ரெண்டு மதுரையில இருந்து இங்க வந்து மல்லிகை கடை வச்சிருப்பான். இவங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ஒன்னா தான் இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இப்ப தூங்கி எந்திரிச்சதுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சேர்த்து இவங்களே காஃபி போட்டு தராங்க. நம்ம ஹீரோயினுக்கும் காஃபி பிடிக்கும்ன்றதால மொட்டை மாடியில காஃபி ஷாப் போட்டா நல்லா போகும்னு சொல்லி யோசிக்கிறாங்க.